கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வருஷம் வாக்குத்தத்தமா ஏசப்பா உங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமேன். உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அதுவும் எப்படி ஆசீர்வாதமா இருப்பீங்க அப்படின்னா, இந்த வசனம் ஃபுல் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றாரு. ஆமேன். பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றாரு. பெரிய ஜாதி அப்படின்னா உங்களோட எல்லைகளை பெரிதாக்க போறாரு. உங்க ஆவிக்குரிய எல்லையா இருக்கட்டும், இந்த உலகத்துல இருக்க ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், உங்க பிஸ்னஸா இருக்கட்டும், உங்க ஃபேமிலியா இருக்கட்டும், எல்லாவற்றும் ஏசப்பா பெருக பண்ண போறார். பெரிய ஜாதியா மாற்ற போறாரு. அடுத்தது உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணுமா? வர காலத்தில் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. இரண்டாவது, உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. ஆமேன். உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறாரு. இந்த வசனம்லாம் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தமாக கொடுக்குறார். ஆபிரகாம் பேரை பெருமைப்படுத்தினார். அதே மாதிரி உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பெருமை உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் இருக்கிற இடங்கள்ல ஏசப்பா உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். ஆமேன். ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினார். பெரிய ஜாதியாய் மாற்றினார், ஆசீர்வதித்தார். அது மட்டும் இல்லை, அவர் பேரை பெருமைப்படுத்தி உயர்த்தினார். அதே மாதிரி ஏசப்பா இந்த வருஷத்துல உங்களை ஆசீர்வதிக்க போறாரு, உயர்த்த போறாரு, பெரிய ஜாதி ஆக்க போறாரு. நீங்க நினைத்ததை விட இந்த வருஷம் ஒரு ஆசீர்வாதமான வருஷமா இருக்க போது. அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, இந்த உலக காரியங்களையும் சரி, ஏசப்பா உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்த போறாரு. சோர்ந்து போகாதீங்க. இன்னும் இந்த வருஷம் போன வருஷம் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. வருகிற காலம் ஆசீர்வாதமா இருக்க போது. நீங்க நினைத்ததை காட்டிலும் ஏசப்பா உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்த போறார். ஆமேன்.